அன்பு மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். தீபாவளி காலம் வேற, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இன்றைய நாள் இன்னும் ஒரு அருமையான நாள். ஆனால் துரதிருஷ்டவசமா நான் பயணத்திலேயே இருக்கேன். உங்களுக்கு வந்து அமர உட்காந்து நான் என்னோட மனசுல சிந்திக்கிற எல்லா சிந்தனைகளையும் ரொம்ப விளக்கமா, அமைதியா, பொறுமையா உங்களுக்கு விளக்கி கூறணும், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ரொம்பவே விருப்பமா தான் இருக்கேன். இருந்தாலும் நான் தொடர்ந்து பயணங்கள்லயே இருக்கிறதுனால என்னால் இதற்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை ஒதுக்க முடியல. அதனால ரொம்ப உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பொறுப்பு மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னோட மனசுல இருக்கிற இந்த விவசாயம் சார்ந்த காரியங்களை சமுதாய மக்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிறப்போ நான் அந்த பொறுப்பை சரியான விதத்துல நிர்வகிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். சரி, நான் வந்து இந்த காணொலியோட நோக்கத்துக்கு வரேன். நாம வந்து நிலத்தை வடிவமைக்கிற ஒரு சீரீஸ்ல இருக்கோம், அதாவது அந்த தொடர்ல இருக்கோம். அதுல வந்து ஏற்கனவே நாம நிலத்தை வடிவமைப்பது எப்படி, அதற்கப்புறம் அதுல வேலி அமைச்சுக்கிறது எப்படி, அதற்கப்புறம் அதற்குள்ள நீர் நிலையை வந்து எப்படி அமைச்சுக்கணும், மழை நீரை எப்படி நம்ம அறுவடை செஞ்சுக்கணும், அதை எப்படி நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 சொல்லி 3 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டெப் 4. இந்த வீடியோவை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்கன்னா, இது வந்து நம்ம தோட்டத்துல நாம வந்து ஒரு விவசாய பண்ண வடிவமைக்கணும்னு நினைச்ச நிலத்துல வெப்பத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், இல்ல வெப்பத்தை வந்து நம்ம எப்படி கட்டி அமைக்கணுங்கிறத பத்தின ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோல நாம வெப்பத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு நிலத்தை வாங்கிடுறோம், இல்ல நிலம் வச்சிருக்கோம், அந்த நிலத்தை வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கறத வச்சு நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 போட்டுட்டு இருக்கோம். நம்ம நிலத்தை வடிவமைக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னு 50 பூதங்களை வந்து நம்ம ஒரு அழகா வச்சு நாம வந்து அதன் மூலமா நம்ம நிலத்தை வடிவமைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுல நம்ம ஏற்கனவே ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம், இந்த வரிசையில நிலத்தை வடிவமைக்கிறத பத்தி ஒரு காணொலி போட்டுட்டோம். அதற்கப்புறம் நீரை வடிவமைக்கிறத பத்தி ஒரு காணொலி போட்டோம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுநிலை வகிக்கிற ஒரு 5 பூதங்கள்ல ஒரு முக்கியமான பூதம் வெப்பம். இந்த வெப்பத்தை நாம கவனத்துல வச்சு நம்ம நிலத்தை வடிவமைக்கும் போது நம்ம நிலம் நம்ம கற்பனைக்கும் எட்டாத விதத்துல வளமிக்க நிலமா மாறுறத நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் இந்த வரிசையில ஆகட்டும் சரி, இல்ல வாதம், பித்தம், கபம், இந்த 3 விஷயங்களையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க கூடும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த வாதம், பித்தம், கபத்தை தான் வந்து நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த 50 பூதங்களுக்கும் இந்த வாதம், பித்தம், கபம் ஆகிய முப்பொருளுக்கும் ஒரு ரொம்ப நெருங்கிய பிணைப்பை அறுக்கவே முடியாத தொடர்பு இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னொரு வாழ்க்கை முறை பற்றின காணொலியில நாம பேசுவோம். ஆனா இந்த காணொலியில் நான் பேச வந்தது என்னன்னா, நீங்க நிலத்தை வடிவமைக்கும் போது, ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கும் போது இந்த வெப்பத்தை சரியான முறையில வடிவமைக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க விவசாயம் கண்டிப்பா வெற்றி அடையும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க நிலத்துல விளையும். இந்த வெப்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகமே, அதாவது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த புவி பரப்பே ஒவ்வொரு படைப்புகளையும் இந்த வெப்பத்தை நிலைநிறுத்துறதுக்காக மட்டும்தான் படைச்சிருக்கு. ஒரு பூச்சி ஆகட்டும், புழுவாகட்டும், புல்லாகட்டும், மரமாகட்டும், செடி, கொடி, எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு ஓரறிவு இருக்கிற புழுவில இருந்து 6 அறிவு இருக்கிற மனிதன் வரைக்கும் நாம இந்த புவி பரப்புல இருக்கிற வெப்பநிலைய சமநிலையில வச்சுக்கிறதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கும். அது மூச்சு காற்றால இருக்கலாம், இல்ல உணவுப் பொருள் உண்பது மூலமா அதன் மூலமா வெளியேறக்கூடிய கழிவு பொருளால இருக்கலாம், இல்ல நீரை நீங்க பருகிட்டு அதன் மூலம் நீங்க வெளியேற்றக்கூடிய நீர் சம்பந்தமான கழிவுப் பொருட்களாக இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் புவி பரப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும், அதாவது உயிரினம்னா என்ன, தாவரம், சங்கமம்னு 2 வகையான உயிரினங்களை இந்த இயற்கை படைச்சிருக்கு இந்த புவி பந்து மேல. இது ஒவ்வொன்றுமே வளர்ச்சி அடையக்கூடிய பண்பு இருக்கிறது. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறதே இந்த வெப்பத்தை கையாளுறது மூலமா தான் இந்த புவி பரப்பு மேல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற சில காட்சிகள்ல இருக்கிற எல்லா தாவரங்களும், எல்லா பூச்சிகளும், உங்க கண்ணுக்கு தெரிகிற பூச்சி ஆகட்டும், இல்ல கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் ஆகட்டும், எல்லாமே இந்த புவிப்பரப்பு மேல இருக்கிற வெப்பநிலையை சரியான விகிதத்துல, சமநிலையில, சரியான முறையில தக்க வச்சுக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க நிலத்துல இருக்கிற வெப்பநிலையை சரியான முறையில நீங்க வடிவமைச்சுக்க முடியும். அதற்கு மூடாக்கு அப்படிங்கிறது ஒரு பொதுவான செயல்முறை. இந்த மூடாக்கு அப்படிங்கிறது வந்து சில மரங்களை பயிர் செய்யறது மூலமாவோ, இல்ல சில மூடாக்கு பயிர்களை பயிர் செய்யறது மூலமாவோ, இல்ல உங்க நிலங்கள் மேல சருகுகள், இல்ல வைக்கோல், இல்ல வேற ஏதாவது மக்கக்கூடிய பொருட்களை போட்டு ஒரு போர்வை மாதிரி அமைக்கிறது மூலமாவோ நீங்க செஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நிலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி அமையும். இதை நான் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மரத்தை நீங்க வைக்கிறீங்க, தென்னை மரத்தை வைக்கிறீங்க, இல்ல பழ மரத்தை வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு மரத்தை வைக்கிறீங்கன்னா அது வளர்ந்து வர்றதுக்கு 5 வருடம் 6 வருட காலம் ஆகும்.
அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்க இடத்துல இருக்கிற நிலத்துல இருக்கிற வெப்பநிலையை அந்த போர்வை பாதுகாக்கும். அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நீர்ப்பாசனம் செய்யற நீர் எல்லாமே ஆவியா போயிடுச்சுன்னா எப்படி நீங்க ஒரு தாவரத்தையோ இல்ல ஒரு விலங்கினத்தையோ உங்க நிலத்துல வளர்த்திருக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. இப்போ இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாம ஒரு வீடு கட்டிக்கிறோம். அதற்கு 4 சுவர் மட்டும் இல்லாம மேல கூரை போடுறோம். இந்த கூரை எதற்காக நம்ம போடுறோம்? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வெப்பம் வெளியேறக்கூடாது. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மழை வந்தா உள்ள மழை நீர் வரக்கூடாது, வெயில் அடிச்சா உள்ள வெயில் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கூரை போடுறதா நாம நினைக்கிறோம். கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு கூரை அமைக்கிறதன் காரணம் என்னன்னா, அந்த வீடு அப்படிங்கிற மூடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வெப்பமானது வெளியேறக்கூடாது, வெளியில இருக்கிற வெப்பம் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மூடிய ஒரு கட்டமைப்பை நாம கட்டிக்கிறோம். இதே முறையை தான் நீங்க உங்க நிலத்துல விவசாய பண்ணையில வடிவமைக்கணும். வெப்பம் பற்றி நம்ம பேசணும்னா நிறைய கருத்துக்கள் பேச வேண்டியது இருக்கு. நீங்க இந்த ஒரு அடிப்படையான கருத்தை மட்டும் உங்க மனதில் வச்சுக்கோங்க. எல்லாரும் தீபாவளி காலத்துல நிறைய திட்டங்கள் வச்சிருப்பீங்க, நிறைய வெளியில போகணும், நிறைய கொண்டாட்டங்கள் செய்யணும் அப்படின்னு திட்டங்கள் வச்சிருப்பீங்க. நானும் தொடர்ந்து பயணத்துல இருக்கேன். வெப்பத்தை பத்தி நாம கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால இந்த காணொலியில நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதற்கு அடுத்ததா வர காணொலியில வெப்பத்தை பத்தியும் நம்ம உடம்புல நோய்களை உருவாக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம்ல இருக்கிற பித்தத்தை பத்தியும் நான் ஒரு தொடர்பை சொல்லி உங்க விவசாய நிலத்தை எப்படி வடிவமைச்சுக்கலாம், பித்தத்திலிருந்து உங்க உடல்நிலையை எப்படி பாதுகாத்துக்கலாங்கிற வரைக்கும் ஒரு காணொலியில உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த காணொலியில நான் இதோட இந்த அடிப்படை புரிதலோட நான் நிறுத்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனல்ல வரப்போகுது. உங்க சப்போர்ட் ரொம்பவே எனக்கு முக்கியம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்ற கருத்துக்கள் பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம ஒவ்வொரு வீடியோவோட கமெண்ட்லயும் சொல்ல கண்டிப்பா மறக்காதீங்க. உங்க கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நாங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும், இல்ல நாங்க செய்யற தவறு என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இந்த வெப்பத்தை பத்தி தொடர்ந்து நாம பேசுவோம். ஏன்னா ஒரு காணொலி பத்தாது. நான் ரொம்ப பெரிய காணொலி போட்டாலும் உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமா வெப்பத்தை பத்தியும் பித்தத்தை பத்தியும் உங்க நிலத்தை எப்படி இந்த 3வது பூதத்தை வச்சு வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நான் ரொம்ப விரிவா பேச போறேன். விவசாயத்துக்கு இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. அதனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் ஜீப். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.